அண்ணனோட போட்டு அடிமேல அடி எடுத்து வச்சு வராங்க. சீக்கிரம் வா. வந்துட்டேலடா. பூ வாங்கணும்ல சாமிக்கு, அதனாலதான் வா போயிடலாம். வா, கத்தக்கூடாது. கோயிலுக்கு வந்தா அமைதியா நின்று சாமி கும்பிட தானே வந்திருக்கான். வா வான்னு பறக்கப்படாது. சும்மா பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போய் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வா. இங்க பாரு, 2 அடிமை சிக்கிட்டோம், உன்னை காவ காக்கிறதுக்கு 2 பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையெல்லாம் சாமி கும்பிடாம சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வா. அப்படியே உன் மயில் மாதிரி குயில் மாதிரி இருக்காங்களாம், இவங்களை இவ்வளவு தூக்கிட்டு போயிட போறாங்களா, நாங்க காவலுக்கு வரணுமா? சை சரியில்ல, அதுக்கே அப்படி கோவம். சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். துளசிக்கா, நீ போய் சாமி கும்பிடு. கோயிலுக்கு நிம்மதியா சாமி கும்பிட வந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அம்மாட்ட சொல்ல முடியாது, நீ வர முடியாதுன்னு. நான் கூட்டிட்டு வந்திருப்பல, சும்மா அம்மா சொல்றோம்னு சொல்லிட்டு வந்துவிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். வா வா வானா இன்னும் அவன் உள்ளேயே போல. கோயிலுக்கு வந்தா விளக்கேத்துறனா பூ வாங்குற இடம் 4 பேர் கூட்டமா இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படிதான் நீ போய் பூ வாங்கி கொடுக்கறது. 4 பேர் நிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு தானே கொடுக்க முடியும். வாவான்னு பறந்து எடுக்கிற மாலை பாருங்கடா. பேசாம வரணும். கோயிலுக்கு வந்து வாவான்னு பறந்தின்னு வை, சாமி கண்ணை குத்தி போரும் பாத்துக்க. சரி சரி, போய் தொலைங்க 2 பேரும் போங்க. ஏய், கோயிலுக்கு வந்துட்டு பாங்கண்ணா, வா உள்ள. என்ன வாவான்னு? நீங்க தானே கோயில் சாமி கும்பிடுன்னு சொன்னீங்க. போய் சாமி கும்பிடுங்க, போங்க. 2 பேரும் போய் தொலைங்க. எனக்கு ஒரு கால் பேசணும், போன் பேசிட்டு வரேன். போங்க 2 பேரும். சரி, என்னமோ பண்ணித்தல. நீ வா துளசியக்கா. சரி விடுமுடி. அதுதான் அதை போன பேசணும் சொல்றால, பேசிட்டு வந்துருவா. நீ வா போவா. அல்லதா கோயிலுக்கு வரும்போது வெறும் தலையோட வருவ. இந்த பூல கொஞ்சம் வச்சுக்கலாதா நட்டலகி. நீ திரும்ப. ஏய், ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன் வை, கடுப்பாயிருங்க பாத்துக்க. எங்க வெளியில வந்தாலும் தைரியம் வந்துருச்சோ. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இந்த சாமி பூ எடுத்து தலையில வைக்க முடியுமா? எனக்கெல்லாம் வேணாம், நீ அள்ளி வச்சுக்கிட்டு போ. மல்லிகைப்பூ இல்லடி, அதனாலதான் வாங்கினேன். கோயிலுக்கு வந்திருக்க, ஏதோ ஒரு பூ வச்சு தலையில வச்சுக்கலாம்ல. ஏய், நான் உனக்கு மல்லிகைப்பூ வேணும்னு கேட்டேனா? அதான் இல்லைன்னு சொல்லிட்டீல, அப்புறம் அதை வச்சுக்க இதை வச்சுக்கன்னு. போ வாரேன், போய் சாமி கும்பிடு சீக்கிரம். ஐயோ துளசியக்கா, அதுக்கிட்ட என்னது கதை வச்சுக்க இதை வச்சுக்கன்னு. நீ வா. ஓ சரி போட்டானே. நம்ம அக்கா தங்கச்சி 3 பேரு அழகா கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்ப போய் கோவமா வெடுவெடுன்னு இருந்தா நல்லாவா இருக்குது? அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு போனா புரிஞ்சுக்கலாத. இப்படி இருக்காதுலதா, வெடுவெடுன்னு இருக்காதடி. அக்கா தங்கச்சி சகோதரத்துவத்தை பத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? ஐயோ வீணா போன துளசியக்கா, வாக்கா நீ. நீ சும்மா இருமுடி. நீ இருக்கிற பசங்க தான் அவ பாசம் இருக்க. அவளுக்கு வெளியில காட்ட தெரியாம இப்படி வெடுவெடுன்னு விழுகுவ. ஐயோ கடவுளே, உன்னோட கோயிலுக்கு வந்தது பெரிய தப்பா போச்சு. எனக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போய் சாமி கும்பிடுன்னு சொல்றல்ல. போடி, என்ன சொன்னாலுமே நீ கேட்க மாட்டேன். நெட்டலகி லதா உட்காந்துட்டா. அப்ப இங்கே நிக்கிறீல, நான் போய் விளக்கி தேய்ச்சி தரவா? ஓகே, நீ போய் நீ வந்த வேலையை பாரு, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஏன்டி நெட்டலகி, கோயிலுக்கு வந்தா உன் வேலை என் வேலை. சாமி கும்பிடணும், விளக்கி ஏத்தணும், பூ போடணும், இதானே? லூசு துளசியக்கா, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட பூ பண்ணணும்ல, பிரசாதம் அன்னதானம் அதுதான் என்னோட வேலை. எங்க யாரு பொங்கச்சோறு எதுவும் போடுறாங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன் இரு. ஐயோ சரிப்பா. ஐ பொங்கச்சோறு. நெட்டலகி, எனக்கு லைன்ல எல்லாம் வந்து நிக்க முடியாதுப்பா. எனக்கும் அப்படியே ஒன்று வாங்கிட்டு வந்துரு. இது மட்டும் கரெக்டா கேட்டுரு. பொங்கச்சோறு சாமி கூட மட்டும் கசக்கும், பொங்கச்சோறு மட்டும் இனிக்குமா? சரி வாங்கிட்டு வரேன். லைன்ல நிக்க மாட்டாங்களாம், உங்க பெரிய விஐபி. நெட்டலகி ஓவரா பேசாத, போய் வாங்கிட்டு வா போ. உன் கூட வந்ததுக்கு அதுவாது பிரயோஜனமா இருக்கட்டும். அம்மா தாயே, நான் எனக்குன்னு வேற எதுவும் நான் கேட்கல. என்னை நினைச்சு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுது. என்னால யாரும் நிம்மதியும் கெட்டு போக கூடாது. நான் யாருக்கும் பாரமா இருந்துடக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் என் கண்ணுல காமியம்மா. வேற எதுவும் நான் கேட்கல. என் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே இடம் நீதான். நான் யாருக்கும் பாரமா இருக்கவே கூடாது, இருந்துடவே கூடாது. இதுக்கு மேலேயும் நான் அப்படியே இருந்தேன்னா எங்க அண்ணி இதையே சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல வழியை கண்ணுல காமியம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா முத்து. சொன்னது மாதிரியே வீட்டை முடிச்சு கொடுத்தாச்சு. நீ அந்த பொண்ணோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அமையணும். அதை பார்த்து அந்த பெரியரோட மனசு குளிரணும், அவ்வளோதான். வளர்த்த வேண்டுதலோ என்ன? அந்த பொண்ணு கையில் உள்ள விளக்கு கூட மறந்து இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க.
தாவணி கையில பிடிச்சிக்கிட்டு விளக்கு. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு கவனக்குறைவா இருக்கு? எங்க எங்க எங்க? ஐயோ யாருங்க நீங்க? எங்க என் விளக்கு? என் விளக்கு ஏன் புடுங்குறீங்க? குடுங்க என் கையில வைங்க. என்னது பிள்ளை கண்ணை முழிக்காமலே பேசிக்கிட்டு இருக்கு? ஏங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதோ இருக்காங்க? கையில விளக்கு தாவணியில பாடுற மாதிரி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. நவராட்டி என்ன ஆயிருக்கு தெரியுமா? இப்படியா கவனக்குறைவா இருப்பீங்க? என்ன பொண்ணுங்க நீங்க? ஐயோ கடவுளே, மாரியாத்தா, என் வேண்டுதலே அதாங்க. என் கையில விளக்க குடுங்க. மாரியாத்தாவா? என்னங்க தாவணியை கையில பிடிச்சி நவராட்டி என்ன ஆயிருக்கு தெரியுமா? விளக்கை வச்சுட்டு விளக்கு சாஞ்ச பிடிக்க இருக்குது. ஐயோ தாவணியை நான் நல்லா தாங்க பிடிச்சிருக்கேன். இது இன்னைக்கு நேத்து பண்ணல, எனக்கு பழக்கம் இருக்குது. நீங்க குடுங்க. ஏங்க என்னதான் வேண்டுதல் இருந்தாலும் இப்படி கண்ணை மூடிட்டு கையில ட்ரெஸ்ல எல்லாம் விளக்கு படிச்சுனா என்னங்க ஆகுறது? இது என்னங்க புது விதமான வேண்டுதலா இருக்கு? கடவுளே சிவசிவா, ஒண்ணுமே ஆகாதுங்க. நான் கவனமா தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க நீங்க சாமியோட வந்தீங்கன்னா நீங்க சாமியை கும்பிட வேண்டியதானே? என் கையில உள்ள விளக்கையும் என்னையும் பார்த்துக்கிட்டு கொடுங்க. நம்ம நிறைவேற்றிட்டு போனோம். என் தங்கச்சி திட்டு வேலைகளே லேட் ஆகுதுன்னு வந்தால் என்ன நீ துவச்சு கட்டி போடுவாளுங்க. கையில விளக்கு கொடுங்க. என்ன பொண்ணுங்க நீங்க? அத கண்ணை முழிச்சுக்கிட்டு வேண்டுதல் வைக்கலாம்ல? கண்ணை முழிச்சுக்கிட்டாவது விளக்க வச்சுக்கிட்டு நிக்கலாம்லங்க? கண்ணை மூடிக்கிட்டு விளக்கத்தான்ங்கிறிய? ஐயோ இப்பதானங்க சொன்னேன், அதுதான் வேண்டுதல். நான் கண்ணை மூடிட்டு சாமிகிட்ட வேண்டுவனா? முழிச்சு பார்க்கும்போது நான் விளக்க வச்சுக்கிட்டு சாமி முகத்தை பார்க்கணுங்க. கொடுங்க. வேண்டுதல் புதுசா இருந்தாலும் நீங்க கவனமா இருந்தா சரிதான். இந்தாங்க புடிங்க உங்க விளக்க. எங்க போயிட்டீங்களா? நிக்கிறீங்களா? ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி? நீங்க கண்ணை மூடிட்டு வேண்டுதல் பண்ற வரைக்கும் உங்க தாவணி பவுடர் செடியில தீபம் பட்டாம பாத்துக்கு நிக்கணுமோ? அதெல்லாம் இல்ல. எனக்கு தான் சொல்றேன்ல, அனுபவம் இருக்குது, கவனமா இருப்பேன் நானு. அது இல்லைங்க, விளக்குல என்ன இருக்குதா? எண்ணெயெல்லாம் நிறைய இருக்குங்க. இப்படி வேண்டுதல் பண்ற நீங்க யாராவது வீட்டுல இருந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வேண்டுதல் பண்ணலாம்ல? ஐயோ நீங்க வேற ஏங்க நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கூட கூட பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கியே? என் தங்கச்சியோட கூட தாங்க வந்திருக்கேன். அவ எப்போதும் என் கூடவே தான் நிப்பா. இப்ப வந்து பசிக்குதுன்னு பொங்கச்சோறு வாங்குறதுக்கு அன்னதான கொட்டாய்க்கு போயிருக்காங்க. அன்னதான கொட்டாய்க்கு பிரசாதம் வாங்க. நல்ல தங்கச்சி நல்ல அக்காவா இருப்பிய போலயே. சரி சரி சரிங்க, நீங்க பார்த்து விளக்க பிடிச்சுக்கிறங்க. அப்ப நான் போகவா? ஏங்க நில்லுங்க. போகவான்னு சொல்லக்கூடாது. எப்போதுமே போயிட்டு வாரேன்னு தான் சொல்லணும். போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. சரிங்க, போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. எங்க இருக்கு நாலாபுரமும் சுத்தியாச்சு. ஐயோ ஒரு பக்கட்டும் அன்னதானம் போடக்கணமே. பொங்கச்சோறு சுண்டல் ஏதாவது பொறிகடல கொடுத்தாவது வாங்கி குறைச்சிக்கிட்டு போலான்னு பார்த்தா உனத்தையும் காணமே. அங்க கூட்டம்னா நம்ம மக்கள் அன்னதானமா தான் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். இதோ வந்துட்டேன். ஆயிரம் வீட்டுல சட்டி சட்டியா புளிச்சோறு லெமன் சோறு பொங்கச்சோறுன்னு கிண்டி தின்னாலும் இந்த கோயில கொடுக்குற அந்த டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாதியா. அங்கே ஒரு ஆத்தா பொங்க வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போதான் பொங்க வைக்குதா? போய் பார்ப்போம். எங்க போனா இவ இவ்வளவு நேரம் ஆகுது? நெட்டலகி ஓ சரியான திண்ணி பண்டாரம். அக்காவும் தங்கச்சியும் சரியான திண்ணி பண்டாரம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் நான் வேற. அக்கா தின்னு கொழுத்து போயிருக்கா, தங்கச்சி தின்னு எலும்பா இருக்கிறா. ரெண்டும் பண்ற அளப்ப தாங்க முடியல. எப்ப வீட்டுக்கு போறது? இந்த எருமை எங்கிட்டு தான் போச்சுன்னு தெரியலையே. சாப்பாடுனா அங்கேயே விழுந்து படுத்துரும் போல. நெட்டலகி என்ன கொடுமை கடவுளே, என்ன கொடுமை. இன்னைக்கு விதிச்சது இதானா? ஒரே ஒரு தேங்காய் கொட்டாச்சியும் வாழைப்பழம் தான் கிடச்சிருக்கு. ஒரு புளிச்சாதம், அட்லீஸ்ட் ஒரு லெமன் சாதம் ரெண்டுமே இல்லையா? ஒரு வெண்பொங்கலாவது கிடச்சிருந்தா அள்ளி போட்டு வாயில போட்டு போயிருப்பல்ல. வாழைப்பழம் உரிச்சுனா லவக்கு ஓடி போயிரும். இல்லை பசிக்குதே, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம். அப்படி மூலையில் உட்காந்து தேங்காயையும் வாழைப்பழத்தையும் தின்னுட்டு போவோம். வேற வழி. துளசிக்கு வேண்டுதல். அங்கே யாரோட பேசிக்கிட்டு இருக்குதே? துளசிக்கு கோயிலுக்கு வந்து பழக்கங்கள் பல விதம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிக்குதோ? எருமை மாடு, கோயிலுக்கு வந்தமா சாமி கும்பிட்டமா சூடத்தை தொட்டு கும்பிட்டமா துண்ணூரை பூசினமா வீட்டுக்கு போனமா இருக்க மாட்டியா? காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ஏன் நைட்டு சாப்பாடு போட்டா கூட இங்க தின்னுட்டு தான் வருவாங்க. வருவாங்க கோயிலுக்கு சூடத்தை தொட்டு கும்பிடணும் துண்ணூறு பூசணே கோயிலுக்கு வருவாங்களோ? அதெல்லாம் பொங்கச்சோறு புளிச்சோறு ஏதாவது வாங்கிட்டு கேட்டு என் வயிறுலாம் நிறையாது. ஆனா இன்னைக்கு கிடைச்சது இதுதான். என்ன பண்றது? ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? என்ன அசிங்கம்? கோயில்ல பொங்கச்சோறு வாங்கி திங்கிறது என்ன அசிங்கம்? என்ன சோயின்னு வேணுமா? என்ன வாழைப்பழமா? வாழைப்பழத்துக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தனா? அதெல்லாம் எனக்கு வேணாம். நீயே தின்னு தோலை.
ஆ புளிச்சோரா இருந்தா வாங்கி லவக்கு 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 லவக்குன்னு தின்றது, வாழைப்பழம் வந்தா வேணாம். நீனு அதுக்கு தானே வந்த. உங்க கூடலாம் வந்ததுக்கு இனிமேல் உங்க கூட நான் கோவிலுக்கே வர மாட்டேன்டி. நீ வந்து தொலையாதே நானும் சொல்றேன். அண்ணாக்கிட்ட சொல்ல முடியாதானே, போக முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாதானே. நாங்க நிம்மதியா வந்துட்டு ஃப்ரீயா போயிருந்திருப்போம். ஓ கூட எப்ப கோயிலுக்கு வந்தாலும் பரபரன்னு பறந்துக்கிட்டு தான் நிப்பேன். அப்படியே வாங்கி உனக்கு ஒரு குண்டை பிடிச்சதை கொடுத்தவொடனே தின்னுபிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி வான்னு இழுத்துட்டு ஓடிக்கிறது. நீ வராம இருந்தீனா உங்களோட பங்க சேர்த்து நானாவது திம்பேன். லைன்ல நின்று கியூல நின்று இடிச்சு அடிச்சு ஒருத்தருக்கு முன்னாடி ஓடி 1க்கு 4 பொங்கச்சோறு புளிச்சோறு வாங்கிட்டு வரவளுக்கு தான் தெரியும் வருத்தம். லாபக்கிழங்கு திங்கிறவளுக்கு தெரியுமா வருத்தம். அதுல கோவம் வேற கோவம். சரி சரி வா. ஏய் அங்க பாத்தியா? எங்க பாத்தியா? பார்த்தேன், சாமியை பார்த்தேன். எருமை எருமை எருமை, உங்க அக்கா துளசி அங்க யாரு கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காடி. ஓ அதுவா? பார்த்தேன். கோயிலுக்கு வந்து 4 பேர் வரதான் செய்வாங்க, பேசதான் செய்வாங்க. பேசாம இருக்கிறதுக்காக என்ன ஊமையா? ஏய் சரி கோவப்படாத. யார் என்னன்னு அவள்கிட்ட விசாரிப்போவா. தேங்காய் முத்துன தேங்காயா இருக்குல்ல? முத்தின தேங்காய் இருக்குன்னு எனக்கா தெரியும். நீ தானே திங்கிற. கூப்பிடுறி அவள. வருவா, கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு வருவா. வாங்க மேடம், இப்படி நேரமா சாமி கும்பிடுறதுக்கு என்னலதா சாமி கும்பிட வந்துட்டு எப்படி அறக்க பறக்க போக முடியும்? முடிஞ்சிருச்சு, விளக்கெல்லாம் போட்டுட்டேன். கோயிலை சுத்திட்டு போயிடலாம். ஏய் நெட்டலகி, யார் இது யார்கிட்ட அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தான்னு கேளுடி. உனக்கு வாய் இல்லையோ? ஏன் நீ கேக்குறது? வாய் என்ன வாடகை கேப்பிட்டுருக்க? மற்றவங்க வாய்க்கிலேயே பேசுறீல, கேளு. ஒரு தேங்காய் திங்க விடுறாளுங்களா, ஒரு தேங்காய் மலைப்பழத்தையும் உசுர வாங்குறாளுங்க. அதை கேளு இதை கேளுன்னு. ஒரு மனுஷி ஒருத்தட்ட பேசுனது கூட குத்தமா? அதெல்லாம் என்ன கேட்கவா? துளசி, இப்ப நேரம் நீ சாமி கும்பிடுறதுக்கு லேட் ஆச்சா இல்ல இங்க பேசிக்கிட்டியா? உங்க கூட பேசுறதுக்காக லேட் ஆச்சா? ஐயே, சாமி கும்பிடும் போதுதான் பேசுனேன். ஏய் என்ன நக்கலா? ஐயா லதா இல்ல லதா, சாமி கும்பிட்டுட்டு இருந்தனா அப்பதான் வந்து பேசுறாங்கன்னு சொல்றேன். ஐயம்மா, பேசுறதெல்லாம் ஒரு குத்தமல்லதா? ஏய் நெட்டலகி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எம்பட்டு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அடுத்த கூட அம்பட்டு நேரம் என்ன பேச்சு, அதுவும் சிரிச்சு அவர் பேசுறா தெரியுமா? அப்ப எல்லாரும் உன்ன மாதிரி அப்படி உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டா பேசுறாங்க. டென்ஷன் பார்ட்டி. நீ சொல்லு, நிறைய நேரம் பேசுனியா இல்லையா? அவர் கூட சிரிச்சு பேசினாரா இல்லையா? ஐயோ லதா, நிறைய நேரம்லாம் பேசவே இல்லையே. அவர் முகத்தை கூட நான் பார்க்கல. அப்புறம் எப்படி நான் சிரிச்சு பேசினாரா சிரிக்காம பேசினாரான்னு பாப்பேன். நான் சாமியை நினைச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நின்னுடி. அதானே பார்த்தேன். உன் கூட வந்து பேசிட்டாலும் வர்ற மாப்பிள்ளைங்களே உன் கூட ஒரு நிமிஷம் நின்று பேசினது கிடையாது. இதுல போறவன் வரவன உன் கூட வந்து பேச போறான். ஏய் லதா, என்னன்னு கேக்குறேன். உன் வாயை மூடு. உன் கூட வந்து பேசுறதுக்கு அவனுக்கு கண்ணு தெரியலையோன்னு நினைச்சிட்டேனா? அவளை பத்தியா? ஏய் அவ்வளவுதான் லதா. கிளம்பு, முதல்ல கிளம்பு. துளசி கிளம்ப போவோம். உன்னோடவே உன் முகரக்கட்டைக்கே உன்னோட குணத்துக்கே போன்ல 50 பேர் ஹலோ ஹலோ ஹலோன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க துளசி அக்கா மனசுக்கு என்ன குறையான்? பார்த்தவெல்லாம் வந்து கீழே நின்று பேசுவாங்க. போடி இவளே. ஐயம்மா, யார் கோயில்ல வந்து வந்த இடத்துல சண்டையை போட்டுக்கிறாதீங்க. யார் பாத்து போய் அம்மா அடிச்சா அப்புறம் அம்மா திட்டும். என்னோட யாரும் பேசவும் வேணாம். நான் பேசணும்னு நினைக்கல. போலாமா? வாங்கடி போவா. நீ பேசணும்னு நினைச்சாலும் இந்த காலத்துல வாய்ப்பு இல்லையே. எவனும் உன் கூட பேச மாட்டான். நெட்டலைக்கு வாடி. துளசிக்கா அவ கிடக்குற அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ சொல்றதுக்கு நீ போய் கவலைப்பட்டு இருக்க. அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் உன் மனசை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்தணும். அதுக்கு அதான் வேலை. நீ விடு, வா.